வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன் பிக்சர்ஸ் கூலிய ஒரு மூவியா பண்ணாம, அதே குவாலிட்டில இருக்க ஒரு நல்ல ட்ரிபிள் ஏ கேமா பண்ணா என்ன ஆகும்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூலியோட பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 375 crores. இது மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லாம, கூலின்ற ஒரு மூவி கேமா செஞ்சோம்னா, எந்த அளவுக்கு பட்ஜெட் போகும், எவ்வளவு நாள் ஆகப்போகுதுன்றத தான் பார்க்க போறோம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மினிமமே 2x ஆகும். அதாவது 750 crores மேல தான் ஆகும். இந்த படம் ஸ்டோரி எழுதி ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years அப்ராக்ஸிமேட்டா இருக்கு. இத நம்ம கேமாவே பண்றோம்னா மினிமம் 3 years தேவைப்படும். இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு பெரிய டைமும் இந்த மாதிரி கேம் செய்யறதுக்கு கொடுக்கிறது கரெக்டா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம ட்ரிபிள் ஏ கேம் ஸ்டுடியோவோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியணும். அப்பதான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல யார் யார் என்னென்ன வேலை செய்வாங்க, ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு செலவாகும்ன்றத பார்க்கலாம். ஒரு ட்ரிபிள் ஏ கேம் ஸ்டுடியோல இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். நரேட்டிவ் டிசைனர் இருப்பாங்க. இவங்க தான் இந்த மொத்த உலகமும் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டோரி ஆர்க், ஒரு கேம் மிஷினோட ஃப்ளோ எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. லெவல் டிசைனர் கேம் பிளேயோட பாத்தை ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க எங்க போகணும், என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. கேம் பிளே டிசைனர் நீங்க இந்த வேர்ல்டை எப்படி ஃபீல் பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணுவாங்க. நீங்க கத்தி எடுத்து ஒரு எனிமியை அடிச்சீங்கன்னா அந்த எனிமியோட லைஃப் குறைக்கிறது மட்டும் இல்லாம, அது எவ்வளவு பஞ்சியா இருக்கணும், அந்த இடத்துல என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கணும்ன்றத இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. சிஸ்டம் டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஸ்கில் ட்ரீ, பவர் அப்ஸ், எக்கனாமி இது எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. சினிமேட்டிக் டிசைனர் கட் சீன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், எப்படி ஸ்டோரியை கொண்டு போகணும்ன்றதை இவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓவரால் வியூ தெரியும். கான்செப்ட் ஆர்டிஸ்ட்ன்றதை நீங்க எது ஒண்ணுமே 3Dயோ இல்ல 2D கேம்ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கான்செப்டா ஒரு டயக்ராம் போட்டுருவாங்க. இவங்க எல்லாத்த பத்தியும் போடுவாங்க. என்விரான்மெண்ட், கேரக்டர்ஸ் இது எல்லாமே கான்செப்ட் பண்ணி வச்சிருவாங்க. இவங்க ஏன் முக்கியம்னா அடுத்து இருக்க 3D மாடலர்ஸ், டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்ட்க்குலாம் ஒரு விஷன் கொடுக்கறதுக்கு தான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல 3D மாடலர்ஸ், கான்செப்ட் ஆர்டிஸ்ட் கொடுக்குற எல்லா ஆர்ட்டையுமே இவங்க 3Dயா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த கூலி படம் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்சை காமிச்சுனே இருக்காங்களா, மூவின்றதுனால நீங்க ஒரு பிசிக்கலான வாட்சோ இல்ல செட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்க வாட்சா காமிச்சலாம். பட் நீங்க கேம்குள்ளனா ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும், அதை நீங்க 3D மாடல் பண்ணி தான் கொண்டு வரணும். அதை தான் இந்த 3D மாடலர்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேம்குள்ள இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ஸ், வெப்பன்ஸ், ஈவன் சின்ன சின்ன இன்செக்டா இருந்தா கூட இவங்க தான் அதை 3D மாடல் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தேவையான லொகேஷன்ஸ் 3D மாடலர்ஸ் கொடுத்த அசட்ஸை வச்சு இவங்க என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்பர் சீன்ஸ்னா ஷிப்ஸ், கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இவங்க தான் அந்த என்விரான்மெண்ட் பிலீவபிளா செட்டப் பண்ணுவாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோ, வில்லன்ஸ், என்பிசிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும்ல. இவங்க எல்லாரையும் கேம்குள்ள கொண்டு வரது தான் இவங்களோட வேலை. டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் 3D மாடல் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா மாடல்ஸ்க்குமே மோஸ்டா டெக்ஸ்சர் இருக்காது. அதை ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம டெக்ஸ்சர்ஸ்க்கு ரியலிசம் இவங்க தான் ஆட் பண்ணுவாங்க. எப்படின்னா கேரக்டர் மாடல்ஸ்னா ஸ்வெட், டர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. இல்ல என்விரான்மெண்டல் ஒரு ப்ராப், ஒரு அயன் வச்சுக்கோங்களேன், அது ரஸ்டா வருது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க தான் ஆட் பண்ணுவாங்க. இவங்களோட வேலையை ஒரு 3D மாடல அல்ட்ரா ரியலிஸ்டிக்கா கொண்டு வரது தான். லைட்டிங் ஆர்டிஸ்ட் உங்களோட கேமோட மூடியை செட் பண்ணுவாங்க. இப்போ ஹாரர் கேம்க்குலாம் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த இடத்துல லைட் கொடுக்கணும், எந்த இடத்துல டக்குன்னு கட் பண்ணணும், இந்த மாதிரி நாலேஜ்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். மோஸ்டா சினிமேட்டிக்கா மாத்துறதே இவங்க தான். லைட்ஸ்ல இப்போதைக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதுல நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் அதே மாதிரி சினிமேட்டிக்க குறைக்காம பாத்துக்கிறது இவங்களோட வேலையா இருக்கு. இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். இவங்க தான் இந்த பார்ட்டிகல்ஸ், வாட்டர், ஃபயர் இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் எல்லாம் கொண்டு வராங்க. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் மூவிஸ்க்கும் கேம்ஸ்க்கும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். சாஃப்ட்வேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். மூவிஸ்ல என்ன விஷயம்னா அது ஆல்ரெடி ரெண்டர் ஆனது. பட் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரியல் டைம் ரெண்டர் ஆகணும். அவங்க ஆப்டிமைஸ்டாவும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காவும் அவங்க கொண்டு வரணும். அது இவங்களோட சேலஞ்சிங்கான ஜாபா இருக்கும். பட் இவங்க பண்றது ரொம்ப ஐ கேண்டியா இருக்கும். ஒரு கேமும் என்சாண்ட் பண்றதே விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான். மூவில ஆக்ஷன் சொல்லிட்டோம்னா நம்மளோட ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கை கால் அமைச்சு டான்ஸ்ன்னு சொன்னா கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பட் 3D மாடல்ஸ்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட். அதனாலதான் இந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அவங்க தான் யாருன்னா ரிக்கிங் அண்ட் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ள இருக்கவங்க தான் ரிக்கிங் ஆர்டிஸ்ட். ரிக்கிங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மூவபிளான 3D மாடல்ஸ்க்கும் ஒரு போன் போட்டு கரெக்டா எந்த டைரக்ஷன்ல போகணும், எவ்வளவு வரைக்கும் போகணும்ன்றது இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேம்ல பாத்தீங்கன்னா வெறும் ஹியூமன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, அனிமல்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அந்த அனிமலுக்கு ஏத்த மாதிரி, அனாட்டமிக்கு ஏத்த மாதிரி போன்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி அனிமேஷனுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அனிமேட்டர்ஸ் உங்களோட 3D மாடலை அனிமேட் பண்ணி அது டான்ஸோ ஃபைட்டோ என்ன பண்ணணும்னு நீங்க கேக்குறீங்களோ அதை பண்ணி தரவங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் அனிமேட்டர். ஃபேஷியல் அனிமேட்டர் வந்து நார்மல் அனிமேட்டர விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஜாப். ஏன்னா வந்து ஃபேஷியல் அனிமேஷன் வந்து கரெக்ட்டா நீங்க அந்த எமோஷன வந்து 3டி மாடலுக்கு கொண்டு வரணும். ஒரு நல்ல ஆக்டர் நடிக்கிற சீன வந்து ஈஸியா உங்களால எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த 3டி மாடல்ஸ எம்பத்தைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஃபேஷியல் அனிமேட்டர் தான் வராங்க. என்னதான் ட்ரிபிள் ஏ கேம்ல வந்து நம்ம அப்படியே வந்து மோஷன கேப்சர் பண்ணி நம்ம ஃபேஷியல் அனிமேஷனா குடுத்தாலும், அதிலேயே நம்ம ரிஃபைன் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு தேவையான கரெக்ட்டான அனிமேஷன் வந்து அங்க ப்ளே ஆகும். இந்த மாரி 3டி மாடல்ஸ்ல வந்து எமோஷன கொண்டு வரது கொஞ்சம் வந்து மூவிய விட கஷ்டம். ஏன்னா வந்து நல்ல ஆக்டரா இருந்தாலும் இந்த மாரி ரிஃபைன்மென்ட்ஸ் இல்லன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா போயிடும். ஸோ அதுக்கு தான் இவங்க யூஸ் ஆகுறாங்க. ஸோ மோஷன் கேப்சர் டெக். ஸோ அனிமேட்டர்ஸ் முக்காவாசி அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சா கூட, இந்த மோஷன் கேப்சர வச்சு 1, 2 முக்கியமான சீன்ஸ வந்து எடுக்கிறதுனால இன்னும் ரியலிசம் ஜாஸ்தியாகும். அதனால வந்து பெரிய பெரிய ட்ரிபிள் ஏ கேம்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ அங்க ஆக்சுவலா ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டுடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜின் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து அதுலேருந்து நம்மளா பண்ணுவோம். பட் இந்த மாரி பெரிய ஸ்டுடியோஸ்க்குலாம் வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். அவங்களுக்கு பட்ஜெட் ஒரு பேரியரா இல்லாதனால, அவங்களால வந்து ஈஸியா வந்து கரெக்ட்டா கேரக்டர்ஸ வந்து அப்படியே ஆக்ட் பண்ணி அத வந்து நீங்க உள்ள கொண்டு வர முடியும். பட் இந்த மாரி கொண்டு வந்தாலும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபேஷியல் அனிமேஷன் சொன்ன மாரி இதையும் ரிஃபைன் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணி கொண்டு வராங்களோ, அந்த அளவுக்கு ரியலிசம் ஜாஸ்தியா இருக்கும். நார்மலா அனிமேட்டர் பண்றத விட இது மச் ரியலா இருக்கும். லாஸ்ட்டா இருக்கிறது டெக்னிக்கல் அனிமேட்டர். டெக்னிக்கல் அனிமேட்டர் மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெனைக்கிற மாரி சில கேம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கிளாத்ஸ் வந்து 3டிலயே இருக்கும். அதாவது நம்ம கேரக்டர் மெஷ்ஷோடயே மெர்ஜ் ஆயிட்டு இருக்கும். அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ரியலா இருக்காது. ஸோ இப்ப என்ன பண்றாங்க, கேயாஸ் கிளாத் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சு. கோஸ்ட் ஆஃப் டுஷிமால பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாத் சிமுலேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிராவிட்டி, இந்த விண்ட் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இவங்க வந்து கிளாத்ஸ், செயின்ஸ் இதெல்லாம் வந்து அனிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட வேலை. கேம் டெவலப்மெண்ட் தான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் வந்து புரோகிராமிங் டிபார்ட்மெண்ட். இதுல நம்ம என்ன நெனச்சிருப்போம்னா, புரோகிராமர் இருப்பாரு. அவர் எல்லா கேம் பிளே எல்லாத்தையுமே வந்து புரோகிராம் பண்ணி குடுத்துருவாருன்னு. பட் இதுலயும் சப் கேட்டகரிஸ் நெறைய இருக்கு. கேம் பிளே புரோகிராமர்னா நம்மளுக்கு தெரியும். இந்த காம்பேக்ட்ஸ், இந்த ஃபைட்ஸ் இதெல்லாமே புரோகிராம் பண்றவர் தான் கேம் பிளே புரோகிராமர். யூஐ புரோகிராமர்னா இந்த மெனூஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து புரோகிராம் பண்றவரு. ஏஐ புரோகிராமர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்து, ஒரு எனிமி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்பதான் வந்து நம்பளுக்கு வந்து கேம் வந்து எங்கேஜிங்கா இருக்கும். எனிமி எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், எனிமி என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து தூரத்துல இருந்து ஸ்டெல்த்தா வந்து எனிமிய ஒரு அடி அடிக்கிறோம்னா, எனிமி அடுத்து என்ன பண்ணும், சர்ச் பண்ணுமா, என்ன பண்ணணும்ன்றத வந்து இந்த புரோகிராமர் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிசிக்ஸ் புரோகிராமர் கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட் கிரியேட் பண்றதுனால, அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க தான் பண்ணணும். சோ அதனால வந்து அங்க என்ன மாரி ரூல்ஸ், ரியாலிட்டில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ல இருந்து கீழ விழுந்தா நம்மளுக்கு அடிபடும். பட் வந்து சில கேம்ல வந்து அத ரோல் ஆகி தப்பிச்சிருவாங்க. எவ்வளவு ஹைட்ல இருந்து பிளேயர் ஜம்ப் பண்ணா வந்து பிளேயருக்கு அடிபடணும். அதே மாதிரி வந்து இப்ப கார் சேஸ் சீன்னா வந்து கார் எப்படி கொலைட் ஆகணும், அந்த கொலைட் ஆனா எந்த மாதிரி டைரக்ஷன்ல எப்படி போகணும், ராக் ரோல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டூல் டெவலப்பர். இந்த டூல் டெவலப்பர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா வந்து பெரிய பெரிய ட்ரிபிள் ஏ கேம்ஸ்ல மட்டும் தான் அவங்க வேலை செய்வாங்க. அதனால நம்மளுக்கு தெரியாது. இந்த புரோகிராமர்ஸ்க்குலாம் வந்து டெடிகேட்டடான கஸ்டமைஸ்டு டூல் இவங்க டெவலப் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இந்த மாதிரி கோடாட் இல்ல யூனிட்டி, அன்ரியல் இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம், பிளக்இன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இவங்க என்னதான் பிளக்இன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் சில கஸ்டமைஸ்டு டூல் இவங்களோட இன்னும் ஸ்டுடியோக்காகவே இவங்க ரெடி பண்ணுவாங்க. இவங்களோட டெவலப்பர்ஸோட ஒர்க்கை வந்து ஈஸி பண்றதுக்கு. ஸோ அந்த வேலையை தான் இந்த டூல் டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஆடியோ டிபார்ட்மெண்ட். ஆடியோ டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து மூவிஸோட சிமிலர் தான். பட் ஒன்னு ரெண்டு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கவங்க வந்து சவுண்ட் டிசைனர். மூவிஸ்ல இருக்க மாதிரியே தான் இங்க இருக்க சவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, அந்த சீனுக்கு எக்ஸாக்டா என்ன சவுண்ட்ஸ் தேவை, இப்போ ஃபுட் ஸ்டெப்ஸ் தேவையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி அதை வந்து கரெக்டா வந்து இந்த சீன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாரு. ஸோ அதான் இவரோட வேலை. மியூசிக் கம்போசர். கூலி மூவில மியூசிக் போட்ட அனிப்ரோவே அப்படியே இங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவரே வந்து இந்த கேமுக்கும் வந்து மியூசிக் போட சொல்லலாம். மோஸ்டா கேம்குள்ள வந்து சாங்ஸ் அவ்வளோ யூஸ் ஆகாது. ஒன்னு ரெண்டு பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸா தான் யூஸ் பண்ண முடியும். சினிமேட்டிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர். இதுல சினிமேட்டிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் மூவில இருக்க மாதிரி இதுல சீன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும், எப்படி பிளேஸ் ஆகணும்ன்றத வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆப்வியஸா வந்து ஒரு வந்து கேமோட கிராஃபிக்கல் கட் சீனா இருந்தாலும் இதுல சினிமா டைரக்டர் எந்த மாதிரி செட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எடிட்டர்ஸ். ஸோ எடிட்டர்ஸ்ன உடனே இந்த சினிமேட்டிக் சீன்ஸை வந்து கரெக்டா எடிட் பண்ணுவாங்க. இது சினிமேட்டிக்ன்றதுனால கேம் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே வந்து மூவி இண்டஸ்ட்ரியை தான் ரெப்ளிகா பண்ண பார்க்கும். பிளே டெஸ்டிங். கரெக்டா சொல்லணும்னா வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டீம். இதுல வந்து பக் டெஸ்டர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஸ்பெசிபிக்கா இந்த ப்ராஜெக்ட்ல இந்த சீனை வந்து அவங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டேட்டிவா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ளே பண்ணி பார்க்கும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு சில பக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து கரெக்டா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து அதை ரிப்போர்ட் பண்றதுனால அதை சேஞ்ச் பண்றது மூலமா வந்து ஒரு பாலிஷான ப்ராடக்ட் வரும். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கேம் வந்து சைபர் பங்க். சைபர் பங்க் வந்து ஃபர்ஸ்ட் அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த பக் டெஸ்டர் தான். ஒரு
கரெக்டா இல்லாத ஒரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க பக் டெஸ்டரை இன்னோஸே வைக்காம. ஸோ அவங்க சரியா ரிப்போர்ட் தராதனாலே வந்து அந்த கேம் வந்து ஏகப்பட்ட பக்ஸ் வந்ததுனாலே வந்து அதை பயங்கரமா வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணி ரொம்ப நல்ல கேமாவே சேஞ்ச் ஆச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து சைபர் பங்க் வந்து பக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வந்து நிறைய ஃபன்னி வீடியோஸ் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து இந்த பக் டெஸ்டர் சரியா டெஸ்ட் பண்ணாதுதான். அடுத்து வந்து பேலன்ஸ் டெஸ்டர். இந்த பேலன்ஸ் டெஸ்டர்னா சிம்பிள். என்னன்னா வந்து கேம் பிளே வந்து கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கா. ஏன்னா வந்து கேம்ன்றது ஒருத்தருக்கும் மாறும். சிலருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜான கேமர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஹார்டாவும் இல்லாத மாதிரி இருக்கா. எதுக்கு இது பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்தா போரிங் ஆயிடும், ரொம்ப ஹார்டா இருந்தா வந்து நம்ம அந்த கேமை வந்து தொடவே மாட்டோம், இது கஷ்டமா இருக்குன்னு வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இந்த 2 மாதிரி இருந்தாலும் அந்த கேம் வந்து வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றது தான் இவங்களோட மோட்டிவ். ஸோ அதை தான் இவங்க செக் பண்ணி வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை பேலன்ஸ் கொண்டு வரும். அதனால தான் இவங்க பேலன்ஸ் டெஸ்டர். அடுத்து வந்து ரிக்ரெஷன் டெஸ்டர். ரிக்ரெஷன் டெஸ்டர் நம்மளுக்கு நல்லா தெரியும். ப்ரோக்ரஷன், ரிக்ரெஷன்னா வந்து இப்போ ஒரு பக் இருக்கு, திருப்பி அதே பக் வந்து ரிப்பீட்டிவ் ஆகுதான்றதை இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு மேஜர் பக்னு வச்சுப்போமா, அந்த பக்கை சரி பண்ண திருப்பி வந்துச்சுன்னா கேம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது ரெப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை வந்து பிளாக் பண்றதா இவங்க வேலை. இதுல கடைசியா இருக்கிறது வந்து யூஎக்ஸ் டெஸ்டர். யூஎக்ஸ் டெஸ்டர் வந்து பொதுவா பக்ஸை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த கேமோட ஃபீலை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா வந்து ஒரு சில விஷயம் கன்ஃபியூசிங்கா இருக்கா, மெனுலாம் வந்து சிம்பிளா இருக்கா, இல்ல வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கா, இந்த மேப் கரெக்டா இருக்கா, இந்த காம்பேட் சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி வந்து பிளேயர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலை. இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து மூவியோட சிமிலர் தான். பட் கிரியேட்டிவ் டைரக்டரும் வந்து கேம் டைரக்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆவாங்க. கேம் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேம் பிளேல இருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் வந்து இந்த கேமை மொத்தமா அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. மத்த எல்லாமே கரெக்டா போகுதான்னு. கிரியேட்டிவ் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த ஆர்ட் ஸ்டைல் டோன்லாம் கரெக்டா இருக்கான்னு வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. மத்ததெல்லாம் சேம்ன்ற மாதிரி வந்து ப்ரொடியூசர், ஸ்க்ரம் மாஸ்டர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து த்ரூ அவுட்டா கரெக்டா நடக்குதா ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கேம் ஸ்டுடியோ பாத்துக்கிறத விட வந்து கிட்டத்தட்ட ஐடி எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. ஃபைனலா இவங்க எல்லாம் நல்ல கேம் செஞ்சுட்டாங்க. பட் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணும் மார்க்கெட்டிங். இப்போ இந்த படத்துக்கு கூட பாத்தீங்கன்னா அமேசான் அட்ட பாக்ஸ்ல வந்து அந்த போஸ்டர் வச்சு கொடுக்குறாங்களா, அதே மாதிரி வந்து எதனா வந்து கிரியேட்டிவா கொண்டு வரணும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி மேனேஜர் இருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேம்ன்றது நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ், அவங்க கேட்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா டீம் நம்மளுக்கு நல்லா தெரியும், பிஆர்ஸ் மாதிரி. ஸோ வந்து அவங்க போஸ்ட் போடுறது, ட்ரெய்லர்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்றது இவங்களோட வேலை. ஸ்டோர் ஃப்ரண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேமை வந்து ஸ்ட்ரீம்லியா, எப்பிக்ல இல்ல கன்சோல்ல எதுல பப்ளிஷ் பண்ணணுன்றதை டிசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜிடிஏ வந்து கன்சோல்ல ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னு நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா வந்து கன்சோலுக்கு ரிலீஸ் பண்ணா வந்து கிராக் எடுக்கிறது கஷ்டம். அதனால வந்து ஜிடிஏ வந்து ஃபுல் பே பண்ணி தான் எல்லாரும் விளையாடி ஆகணும். அதனால வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எதுல லான்ச் பண்ணுறதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இதுல கடைசியா இருக்கிறது தான் லோக்கலைசேஷன். லோக்கலைசேஷன்னா என்னன்னா வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் கேம்னு வச்சுப்போமா, அது மற்ற லாங்குவேஜ்லயும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க கேட்கலாம் ஹிந்தில எல்லாம் வரலையே, நம்மளதுல பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்மளே பண்ணோன்றது. ஸோ வந்து இப்போ நீங்க கூலி கேம்னு உடனே தமிழ்ல ரிலீஸ் பண்ணுவீங்களா, பட் நம்மளோட மார்க்கெட் இதோட பட்ஜெட் நான் சொன்னேன்ல 500ல ஸ்டார்ட் பண்ணி 1200 crores மேல கூட போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மத்த லாங்குவேஜை தேடணும். எதெல்லாம் கேம்ல பெரிய மார்க்கெட், சைனீஸ் பெரிய மார்க்கெட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் த்ரூ அவுட் நீங்க இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு லோக்கலைஸ் பண்றதுனால அங்க சேல்ஸ் ஜாஸ்தியாகும். அதை தான் இவங்க பண்ணுவாங்க, இந்த சோஷியல் மீடியா டீம். சரி, கடைசியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூவி ரெடி பண்றதை விட கேம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது, நிறைய பேர் வேலை செய்யறாங்கன்றது. இது மட்டும் முக்கியம் இல்லை. என்ன இன்னொரு விஷயம்னா மூவின்றது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். பட் வந்து கேம்ன்றது பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேம் நீங்க வந்து இந்த பட்ஜெட்ல போறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 40 hours ஆஃப் கேம் பிளே வந்து பிளேயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க மினிமம், நான் சொல்றேன். ஸோ அந்த 40 hours தான் வந்து இத்தனை பேர் உழைக்கிறாங்க. சரி, இப்போ கூலின்ற ட்ரிபிள் ஏ கேம்ல தலைவரோட இன்ட்ரோ சீனுக்கு மட்டுமே 6 மாசம் ஆகும். கான்செப்ட் பண்ணி அனிமேஷன் பண்ணி லாஸ்டா பாலிஷ் பண்றதுக்கே இவ்வளவு நாள் ஆகும். கேம் டெவலப்மெண்ட்குள்ள என்னென்ன வரும்னா சினிமா, இன்ஜினியரிங், சைக்காலஜி, பிசிக்ஸ், அப்புறம் ஸ்டோரி டெல்லிங், இதெல்லாமே வந்து ரன் டைம் நடக்கும். ஸோ ஒரு கேமை நீங்க உருவாக்குறீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கிரியேட் பண்ணல, ஆக்சுவலா வந்து பிளேயர் வந்து ரியாலிட்டியை தப்பிக்கிறதுக்கான ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டே கிரியேட் பண்றீங்க. அதுல பிளேயர்ஸ் வாழவே ஆரம்பிச்சிருவாங்க. மேபி இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து நிறைய கேம்ஸ் நம்ம ஊர்ல இருந்து வரலையோ என்னமோ, இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் கேம்ஸ். கேம் டெவலப்பரா நீங்க ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய ப்ரோ லெவல் கேம் டெவலப்பர்னா வந்து கீழே நம்மளோட தமிழ் கேம் டெவலப்பர் டிஸ்கார்ட் சேனலோட லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரோவா இருந்தீங்கன்னா பிகினர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒருவேளை கூலி கேமோட ஹெட்டா இருக்கீங்க, நீங்க தான் ரெடி பண்றீங்கன்னா மோனிகா சாங்க உங்க கேம்ல எங்க பிளேஸ் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ காய்ஸ். நன்றி.